இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனோட சன்னதி இருக்கு. அந்த துர்க்கை அம்மனை பக்தியோட வேண்டிக்கிட்டு காலில் ஆணியால் ஆன செருப்பை போட்டுக்கிட்டு அந்த துர்க்கை அம்மனோட பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும். ஆணி செருப்பை போட்டுட்டு 3 தடவை சுத்தி வரணுமா? ஐயோ கடவுளே, இப்படி இல்லாம கூட பரிகாரம் இருக்கும். நாம வேற எப்படிப்பட்ட பரிகாரமா இருந்தாலும் செய்யறோம்னு சொல்லியாச்சே. பாரதி, ஆணியில செஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வரணும்னு பூசாரி சொன்னதும் மித்ரா முகத்துல ஆடல. பாட்டி, அவ நம்ம விஷயத்துல விளையாடுறது சரி, ஆனா அம்மன் கிட்ட விளையாடலாம்னு நினைச்சா அவ விட்டுருவாளா? மித்ரா, சாமி சொன்னதை கேட்டல்ல, பரிகாரம் பண்றதுக்கு ரெடியா இருமா. சரிங்க பாட்டி. இது என்ன? இது இப்படி ஒரு பரிகாரம்? மித்ரா இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. என்ன நடக்க போகுதோ? எது நடந்தாலும் நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போறோம். இப்போ பசிக்குதே, ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமா? மித்ரா, என்ன நடக்குது மித்ரா? புடவை எரிஞ்சு போனது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்கு பரிகாரம் பண்ண வந்த வரைக்கும் ஓகே. ஆனா அந்த சாமியா சொல்ற பரிகாரத்தை கேட்டல்ல, ஆணி இருக்கிற செருப்பு போட்டு நடக்கணுமா? இதெல்லாம் எப்படி மித்ரா? இதெல்லாம் கேட்கறதுக்கே கஷ்டமா இல்ல? இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா மித்ரா? ஷோ, என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற நந்தினி? நானும் பாட்டி கேட்டதும் என்ன பரிகாரமா இருந்தாலும் பண்றேன்னு தைரியமா சொல்லிட்டேன். ஆனா அந்த சாமியாரு என்ன ஆணி செருப்பு போட்டு நடங்கன்னு சொன்னதும் எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. நானும் ஆதிக்காக எல்லாம் பண்றேன்னு வீரமா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்ண முடியும்னே தோணல. பாட்டி வேற சும்மாவே அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த புடவை வேற எரிஞ்சிருக்கு. ஐயோ, இந்த விஷயத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்னதான் பண்ண சொல்ற? எனக்கு புரியுது மித்ரா. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. முதல்ல அந்த ஆணி செருப்பு ரெடி ஆகட்டும். அது வந்ததும் அதை நான் எடுத்துட்டு போய் அந்த ஆணியெல்லாம் அப்படியே கூர் தட்டி பிளாட்டா இருக்கிற மாதிரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அதை போட்டுக்கிட்டா உனக்கு எந்த வலியுமே இருக்காது. ஓகே தானே? சாமியார் பண்ண சொன்ன மாதிரியே அந்த ஆணி செருப்பை போட்டு முடிச்சிடலாம். என்ன சொல்ற? கரெக்ட் தானே? சரி, ஏதாவது பண்ணு. எனக்கு இருக்கிற குழப்பத்துல எதுவுமே தோண மாட்டேங்குது. இந்த பாரதி வேற பரிகாரத்தை பண்ண விட மாட்டேன், உன்னால பரிகாரத்தை பண்ணவே முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சவால் விடுறா. நீ கவலைப்படாத மித்ரா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மித்ரா, நீ கேடு கெட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா சாமி விஷயத்துல கொஞ்சமாவது நீ பயப்படவேன்னு நினைச்ச. மனுஷங்களை ஏமாத்துறது பத்தாதுன்னு சாமியை எப்படி ஏமாத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியோ? காலில் ஆணியால் ஆன செருப்பை போட்டுக்கிட்டு அந்த துர்க்கை அம்மனோட பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும்.